இந்த தன்னை உணர்தல்ங்கிற உணர்வு நமக்கு வந்தாதான் மனிதன் தன்னோடையும் தன்னுடைய குடும்பத்தாரோடையும் உற்றத்தார் நண்பர்கள் சமூகம் எல்லாத்தோடையும் இணைஞ்சு வாழ முடியும். இல்லைன்னா அவன் இந்த மனக்கேடுகள்ல மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய துன்பத்துக்குள்ள அடையலாம். நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாவற்றோடும் தொடர்புல இருக்கோங்கிறத உணரணும். அந்த பேரிரையின் ஒரு சிறு துளிதான் நாம அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வேணும். இந்த உணர்வு நமக்கு வருவது, அந்த உணர்வோட நம்ம வாழ்வது, இதுதான் தன்னை உணர்தல் அப்படிங்கிறது. வணக்கம் நண்பர்களே. இன்றைய இரையாற்றல் பகுதலுக்கு வந்திருக்கிற அனைவரை வரவேற்கிறேன். இந்த உயிர் மூல ஆற்றல் பகிர்தல் என்பது உண்மையில் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்த இரையாற்றல் இருக்குங்கிறது எல்லாரும் உணர்ந்திருக்கோம். அந்த ஆற்றலை நம்ம தூண்டி மேம்படுத்தி நம்முடைய நன்மைக்காகவும் சமூக நன்மைக்காகவும் உயிர்களோட நன்மைக்காகவும் பயன்படுத்திக்கிறது தான். இப்ப இந்த குழுல என்னிடம் சிகிச்சை எடுத்த நண்பர்கள், சிகிச்சை எடுத்தவங்க, புதிதா ஆன்மீக தொடர்பு உள்ளவங்க நிறைய பேர் வந்திருப்பீங்க, பாக்குறீங்க. இது நம்முடைய சொந்த ஆற்றல், யாரும் நமக்கு கொடுக்கறது கிடையாது. நம்ம இந்த பிரபஞ்சத்திற்கு எல்லாவற்றோடும் தொடர்புல இருக்கோங்கிறத உணரணும். அந்த பேரிரையின் ஒரு சிறு துளிதான் நாம அப்படிங்கிற அந்த உணர்வு நமக்கு வேணும். இந்த உணர்வு நமக்கு வருவது, அந்த உணர்வோட நம்ம வாழ்வது, இதுதான் தன்னை உணர்தல் அப்படிங்கிறது. இந்த தன்னை உணர்தல்ங்கிற உணர்வு நமக்கு வந்தாதான் மனிதன் தன்னோடையும் தன்னுடைய குடும்பத்தாரோடையும் உற்றத்தார் நண்பர்கள் சமூகம் எல்லாத்தோடையும் இணைஞ்சு வாழ முடியும். இல்லைன்னா அவன் இந்த மனக்கேடுகள்ல மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய துன்பத்துக்குள்ள அடையலாம். அவர் மிர்தாத் இறைவன்கிட்ட ஒரு வேண்டுதல் வைக்கிறதுனா ஒரே ஒரு வேண்டுதல் வைங்கன்னு சொல்லுவார். என்னன்னா, நான் என்பதன் கேடுகள் எனக்கு அடைக்கலம் கூடுவேன். நான் என்பதன் பராமரிசத்தை மேம்படுத்துகிறேன். அருமையான வார்த்தை. நான் என்பது அந்த இறைத்துளி, அதுதான் எல்லாம் செய்யுது. ஆனா இந்த மனதோட வழிகாட்டுதல் அது போச்சுன்னா, மனிதனோட தன்முனைப்பின் வழி அது போச்சுன்னா மிகப்பெரிய கேடுகள் வரும். அது தன்னுடைய மையத்திலிருந்து தன்னியல்பா செயல்பட்டுச்சுன்னா மிக அற்புதமான, இணக்கமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை, கொண்டாட்டமான வாழ்க்கை கிடைக்கும் எல்லாருக்கும். இது நம்ம இந்த செய்தியை நம்ம எல்லாருக்கும் கொண்டு போகணும். எல்லாரோட சேர்ந்து நம்மளும் மகிழ்ச்சியா வாழணும். இதுதான் இந்த குழுவோட முதன்மையான நோக்கம். ரெண்டாவது, இந்த சமூகத்தில் இங்கே வாழும்போது நமக்கு நாமே இழைத்து கொண்ட தீமைகள்ல இருந்து நாம கொஞ்சம் கொஞ்சமா விடுவிச்சு ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் வாழ கத்துக்கணும். இந்த நோக்கத்துல நம்ம இந்த குழுவை வழி நடத்தணும். நமக்குள்ள இருக்கிற அந்த இரையாற்றல் நம்மளை வழி நடத்தும். அதுக்கு உதவி செய்யற மாதிரி நீங்களும் தினமும் அதை நடைமுறை வாழ்க்கையில பயன்படுத்தி பழகணும். இங்கே தியானம் பண்றது சில நிமிடங்கள். இதுல என்னங்கிறத விட அந்த நான் உங்களுக்குள்ள இருக்கிற இறைத்தன்மையை தூண்டி விட உங்களுக்கு அடையாளம் காட்டுறேன், உதவி செய்யறேன். ஆனா நீங்க அதை முழுமையா பயன்படுத்தணும். உங்களுடைய வாழ்க்கையில அதை ஒவ்வொரு வினாடிகளும் அதை பயன்படுத்துறது, உங்களுடைய இயல்பான குணங்கள் என்னங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு அதை மேம்படுத்துறது, இதை நம்ம செய்யணும். நம்ம செய்யும் போது அடையும் மயில் கற்களை, அதாவது வெற்றிகளை நம்ம சக மனிதர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம், நண்பர்கள்ட்ட பகிர்ந்துக்கிறோம். அதன் மூலமா அவங்களும் நம்ம கூட வர்றதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கும். நல்ல நண்பர்களே, இந்த நோக்கத்துல நம்ம இதை ஆரம்பிப்போம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க மனிதர்களாக மாறும்போது, அதாவது இயல்பான தன்னை உணர்ந்த மனிதர்களாக மாறும்போது மட்டுமே நமக்கு மகிழ்ச்சி கிடைக்குங்கிறத நல்லா உணர்ந்துக்குங்க. அதற்கான வேலைகள் நம்ம செய்வோம்.
நல்லது. இப்பொழுது நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு நமக்குள்ள இருக்கிற ஆற்றலை கவனிப்போம். மென்மையா தளர்வாம இருக்குங்க. இயல்பா கண்களை மூடிக்கலாம். மனம் வாங்கிக்கிற கொடுக்கிற தன்மையில் இருக்கட்டும். கவனிப்போம். சுகங்களா. நன்றி நண்பர்களே. இந்த இரையாற்றல் பகிர்தல் என்பது நம்மளுடைய செயல் கிடையாது. அந்த நிகழ்வு, இந்த நிகழ்வை நடக்கிறதுக்கு நான் ஒரு காரணமா இருக்கேன், அவ்வளவுதான். இந்த நிகழ்வுல நீங்க கலந்துக்கிறீங்க, உங்களுக்குள்ளேயும் அது நிகழ்கிறது. அதாவது தன்னுடைய முயற்சி இல்லாம தன்முனைப்பு இல்லாம செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம அது நிகழ்வு சொல்லலாம். நிகழ்ச்சிங்கிறது நம்ம நடத்துறது, நிகழ்வுங்கிறது அது தானே நடக்கிறது. இதை நீங்க உணர்ந்துக்குங்க. நம்ம எந்த முயற்சியும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. இயல்பாவே நம்ம நம்ம மையத்தை நோக்கி திரும்ப முடியும். அதுக்கு தடையா இல்லாம இருக்கணும். அதாவது நம்ம மனிதன் எந்த முயற்சி பண்ண வேண்டியது இல்லைங்கிறத சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம சும்மா இருந்தோம்னா அந்த முயற்சிகளே தேவையில்லை, எப்பவுமே எந்த செயலும் தேவையில்லை. ஆனா நம்ம நிறைய தவறான விஷயங்களை சுத்தி இருப்போம், தேவையில்லாத சிக்கல்களை உருவாக்கியிருப்போம். இப்ப அந்த சிக்கல்களை நம்ம விட்டு விலகணும். அது நம்ம எந்த முயற்சி இது வரைக்கும் செஞ்ச செயல்களை எல்லாத்தையும் தேவையில்லைங்கிறத உணர்ந்து அதை கைவிடணும். பயிற்சிகள் எல்லாம் தேவையில்லைங்கிறத நினைச்சு கைவிடணும், அவ்வளவுதான். நம்ம எதுவும் புதுசா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம இது வரைக்கும் செஞ்ச கடுமையான எடுத்துக்கிட்ட கொள்கைகள், கோட்பாடுகள், நம்ம மனசுல இருக்கக்கூடிய இறைப்பற்ற கற்பனைகள், கனவுகள், இதெல்லாத்தையும் விட்டுட்டு நிகழ்வுல நம்ம நினைச்சுக்கிறது தான் சரியா இருக்கும். அதுக்கு இந்த சத்சங்கம் நிச்சயமா உதவியா இருக்கும். நன்றி நண்பர்களே.